கம்பெனி போடும்பொழுது அந்த இரும்பு அந்த கோடாரி மிதந்து வருகிறது. அப்போ என்ன சொல்றாரு, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வசனத்தை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் இந்த உலகத்திலே நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வைத்து போயிருக்கிறார். பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். நமக்கு அவருடைய புத்திரர் விசுவாசத்தினாலே அவருடைய புத்திரர் ஆகும்படி சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கை நீட்டி எடுத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் தான் முயற்சிக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதையே பெரிதுபடுத்தாதபடி தேவன் நமக்கு வைத்து சென்றிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை. அதுதான் நம்ம பாவத்துக்கு மறித்து நம்முடைய புதிய வாழ்க்கை, கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்த அந்த புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் கடமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த 2 ராஜாக்கள்